என் அன்பு குழந்தையே, உங்கள் துக்கம் முடிந்து போகும், நிம்மதி பெருமூச்சு விடும் நேரம் தூரத்தில் இல்லை என்பதை உறுதியாக உங்களிடம் கூறுகிறேன். எவ்வாறு இத்தனை உறுதியாக என்னால் கூற முடிகிறது என்கின்றீர்களா? சச்சரிதம் சொல்கிறது, இறைவனும் குருவும் பக்தனுடைய ஆளுமையில் இருக்கின்றனர். பக்தனுடைய மங்களத்தையே சிந்தையில் கொண்டு அவனுடைய சங்கடங்களை எல்லாம் தம் தலைமேல் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று. நீங்களும் அவருடைய பக்தராக இருந்தால் உங்களை பற்றியே அவர் இரவும் பகலுமாக நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய பக்தர் என்றால் உமது நல்வாழ்வை, உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுளும் குருவும் உங்கள் சார்பாக விரும்பி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய பக்தர்களாக இருந்தால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் அவர் தம் தலையில் சுமந்து கொண்டார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். பாரம் சுமப்பவன் நான், வலி உனக்காய் என பாபா கேட்கிறார். ஒரு தரம் சுமையை என் மீது வைக்கிறாய், பிறகு அதை திரும்ப எடுத்துக்கொண்டு நீயே சுமந்து போகிறாய். இதனால் உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவில்லாமல் போகிறது. சுமையை நான் சுமக்க வேண்டுமா, நீ சுமக்கிறாயா என தீர்மானம் செய்து கொள் என்பதுதான் குருவின் கேள்வியாக இருக்கும். குதிரை கொள்ளு என்றால் வாயை அகல திறக்கும், கடிவாளம் என்றால் தான் இறுக்கமாக வாயை மூடிக்கொள்ளும். அதுபோல இன்பம் தருவதாக உத்தரவாதம் தந்தால் யார்தான் அதை விரும்ப மாட்டார்கள்? கடவுள் எனக்கு நிச்சயமாக உதவுவாரா, நான் அதை எப்படி தெரிந்து கொள்வது? நீ உண்மையில் அவர் பக்தன்தானா? அதை நீ நிச்சயம் என நம்புகிறாயா? அப்படியானால் அவர் உனக்கு உதவுவதும் நிச்சயம் என்பதை அறிந்து கொள். ஏனெனில் சச்சரிதம் தெளிவாக அவர் உன் பிடியில் இருப்பதாக கூறுகிறது. சாய்பாபாவின் இயல்பு, அவர் குரு, உன்னை எல்லா விதத்திலும் கட்டுப்படுத்தியே வைத்திருப்பவர். நீ எந்த விதத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக நினைத்தாலும் அவருடைய விருப்பப்படியே செயல்படுகிறாய் என்பதையும் அறிந்து கொள். அவர் கருணையும் பிரேமையும் நிரம்பிய மனம் உள்ளவர். அளவில்லாத அன்பின் காரணமாக தேகத்தில் வாழ்ந்திருந்த காலத்திலேயே பலருடைய நோய்களை தனது தேகத்தில் சுமந்து காட்டிய அவர் தெய்வமாக திரியும் இந்த காலத்தில் உனது பிரச்சனைகளை சுமப்பார் என்பதை உறுதியாக நம்பு. அவர் கருணையுள்ளவர். தனது குழந்தை கண்ணீர் சிந்துவதை விரும்ப மாட்டார். தனது குழந்தை துக்கப்படுவதை சகிக்க மாட்டார். தன் பிள்ளை தன் கண்கள் முன்னே வேதனையில் வாட விட மாட்டார். என்னதான் கடவுளும் குருவும் உங்கள் பிடியில் இருந்தாலும் கிரகங்களின் கட்டுப்பாடு என்பது தவிர்க்க முடியாது. அது எப்படிப்பட்ட துன்பத்தை தரும் என ஓர் உதாரண கதையை கூறுகிறேன் கேள். அநியாயக்கார அரசன் ஒருவன் அப்பாவி குடிமகன் ஒருவனை கைது செய்து 3 மீட்டர் மாத்திரமே பரப்பளவுள்ள ஒரு தனிமைச் சிறையில் அடைக்க கட்டளையிட்டான். நிரபராதியான அந்த குடிமகன் ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்து, நான் நிரபராதி, என்னை ஏன் கைது செய்து சிறையில் அடைத்தீர்கள் என உரக்க கத்தினான். பின்னர் அவனை 1 மீட்டர் சுற்றளவுள்ள சிறையில் அடைக்குமாறு கட்டளை வந்தது. மீண்டும் ஆர்ப்பாட்டம் செய்தான். இந்த முறை நான் நிரபராதி என்ற வாதத்தை மறந்துவிட்டான். இது என்ன கொடுமை! இந்த சிறையில் எப்படி இருப்பது, உறங்குவது? அமர்ந்து கொண்டு தானே உறங்க முடியும். இது உங்களுக்கே தப்பாக தெரியவில்லையா என கதறினான். சினம் கொண்ட காவலர் இன்னும் 4 சிறை கைதிகளை அவனோடு சேர்த்து அந்த சிறைக்குள் அடைத்தார்கள். இப்போது 5 பேரும் இணைந்து கூச்சல் புட்டார்கள். எங்களால் முடியாது, மூச்சு திணறி நாங்கள் செத்து விடுவோம், உங்களுக்கு ஈவு இரக்கமில்லையா என புலம்பினார்கள். மேலும் சினம் கொண்ட காவலர் அவர்களோடு ஒரு பன்றியை அடைத்து விட்டார்கள். விரக்தி அடைந்த அவர்கள், நாங்கள் இந்த அசிங்கத்தோடு இந்த சிறிய கூட்டில் எப்படி இருப்பது? தயவுசெய்து இந்த பன்றியை மட்டுமாவது வெளியே எடுத்து விடுங்கள் என கெஞ்சி கேட்டார்கள். தயவு காட்டிய காவலர்கள் பன்றியை வெளியே எடுத்தார்கள். அடுத்த நாள் அந்த பக்கமாக வந்த அரசன் அவர்களிடம், இப்பொழுது உங்கள் நிலை எப்படி என்று விசாரித்தான். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், எங்கள் பெரிய பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று கூறினார்கள். இப்படித்தான் முன்னால் இருந்த விவகாரம், அதற்கு முன்னால் இருந்த விவகாரம், அதற்கு முன்னால் இருந்த மூல விவகாரம் என யாவுமே பன்றிமய கோட்பாடுகளால் மறக்கடிக்கப்படுகின்றன. அரசாங்கம் மட்டுமல்ல, கிரகங்களும் கூட இப்படித்தான் நம்மை பாடாய்படுத்தி ஆளை விட்டால் போதும் என்றில்லாமல் மூக்குக்கு கீழே கொஞ்சமாக விட்டு நீரை நிரப்புங்கள் என்கின்ற அளவுக்கு நம்மை சொல்ல வைக்கிறது. இறைவா, எனக்கு ஞானம் பற்றி தெரியாது, சொர்க்கம் பற்றி ஆசைகளும் வேண்டாம். நான் இந்த உலகில் இந்த உடலோடு வாழும்போது பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும், அதற்கு வழி செய்து கொடு. நீ என்னோடு இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம்தான் நான் அனுபவிக்கின்ற துன்பம் என்பது எனக்கு தெரியும். நீ பார்க்காதவன் போல இருந்து கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறாய் என்பதும் தெரியும்.
ஆனாலும் இறைவா, என் குருவே, என் வலிகள் தாங்க முடியாதவை. நான் கைவிடப்பட்டு விடுவேனோ என்ற பயம் என்னை உறங்க விடாமல் தடுக்கிறது. இரவும் பகலும் பிறர் என்னை நிந்திப்பதை நினைத்து தவிக்கின்றேன். எனது இதயத்தின் பாரத்தை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. உதவுவார் யாருமின்றி வழியுமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை காத்தருளுங்கள் என்று ஒரு சின்ன விண்ணப்பத்தை போட்டுவிட்டு அமைதியாகிவிடுங்கள். தீர்வு எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? திட்டம் இயல்பாக நேர்ந்ததைப் போலவே ஆரம்பிக்கப்படும். திட்டத்தின் மூல காரணமோ பெயரோ எவருக்கும் தெரியாது. அதற்கு நேர்மாறாக எல்லார் மனதிலும் சம்பந்தமே இல்லாத காரணம் பதிய வைக்கப்படும். வேலை சிறிதோ பெரிதோ காரணம் எப்பொழுதுமே சொல்லப்படவில்லை. வேலை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். ஒரு வார்த்தை கூட யாருக்கும் சொல்லப்படாது. இதுதான் அவருடைய விசித்திரமான செயல்முறை. ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக பாரத்தை அவர் மீது இறக்கி வையுங்கள். எதுவரை இந்த நிலையை அனுபவிக்க வேண்டும் என தீர்மானித்திருக்கிறாரோ அதுவரை நான் அனுபவிக்க தயார் என நிமிருங்கள். உங்களை பற்றி அனைத்தும் விலகி போவதை அனுபவத்தில் பார்ப்பீர்கள். ஓம் சரணம்.